தேமுதிக ஒரு ஒரு இப்போ நேற்றைக்கு அவங்க வந்து ஒரு நன்றி சொல்கிறாங்க. ஏன்னா பொதுக்குழுவில் திரு விஜயகாந்த் அவர்களுக்கான இரங்கல் தீர்மானம் போடுறாங்க. அல்லது இன்றைக்கி அதே போல் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கான நினைவஞ்சலி. இதெல்லாம் ஒரு அரசியல் ரீதியான ஒரு அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையிலான ஒரு விஷயம் அப்படிங்கிறதோடு விட்டுட்டு அதை கடந்து அது ஒரு அரசியலாக பார்க்கப்படணுமா? திரு செல்வ பெருந்தகையோ திரு திருமாவளவன் அவர்களோ சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க? அவங்க கருத்துங்கிறது இது ஒரு நட்படிப்படையாக சொல்கிறாங்களா அல்லது தீவிரமாக எதிர்பார்க்குறாங்கன்னு பார்க்கணுமா? அவங்க தீவிரமாக எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு தெரியலை. சரி, அரசியல் நாகரிகமாகத்தான் பரஸ்பரம் இந்த கருத்துக்கள் பரிமாறப்படுவதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதை தாண்டி அந்த அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது இப்போது சகோதரர் பார்த்தசாரதி அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிற அந்த ரொம்ப கண்ணியமாகவும் கான்சியஸாகவும் பேசுகிறேன். அது பாராட்டத்தக்கது. அது இயல்புலே தேமுதிகவில் இருக்கிற பல பேருக்கும் அது உண்டு. ஆனால் அரசியலில் அது எவ்வளோ தூரம் சக்ஸஸை கொடுக்குங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. நீங்கள் ஏதேனும் ஒரு உறுதியான நிலைப்பாட்டிற்கு வரல அப்படின்னா அரசியலில் அது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து காலம் இருக்குல்ல. இல்லை, அது அது அந்த இடம் தான். தேமுதிக கடந்த காலங்களில் செய்த தவறுகளை நான் கொஞ்சம் நினைவூட்டினா சரியாக இருக்கும். 2019 தேர்தல் அப்போ வண்டலூரில் நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பரப்புரைக்காக வருகிறார். 2019 தேர்தல் வண்டலூரில் பிரம்மாண்டமான கூட்டம். நான் செய்தி சேகரிக்க போயிருக்கிறேன். ஹெலிகாப்டரில் வந்து அவர் இறங்குற வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையாங்கிறத குழப்பம். நீங்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவருடைய அந்த கட் அவுட்டை வந்து கீழே வச்சுருந்தாங்க. அவர் வரப்போகிறாரா அதை நிப்பாட்டுறதா இல்லையான்னு எல்இடி டிவியில் 2ஆக வச்சு செக் பண்ணி பார்த்தாங்க. விஜயகாந்த் இருந்து ஒரு எல்இடி விஜயகாந்த். அப்போ அந்த கடைசி நிமிடம் வரை தேமுதிக முடிவெடுப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒரு கூட்டணி இயல்பாக இன்றைக்கி திமுக கூட்டணி ஏன் வலுவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சீட் அடிப்படையில் ஒன்றும் சேரல. நீங்கள் ஒரு கட்டத்தில் அவங்களும் கடுமையான முரண்பாடுகளோடு இருந்தவர்கள் தான். ஆனால் பாஜகவிற்கு எதிரான போராட்டங்களை தனித்தனியாக நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒரு கூட்டமைப்பு வராங்க. பாஜக எதிர்ப்பு என்ற அடிப்படையில் எல்லோரும் ஓரிணையில் இணைந்த ஒரு காரணமாக இன்றைக்கி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டாங்க. தேமுதிகவுக்கு அந்த மாதிரியான எதிர்ப்பு ஏதாவது இருக்கா? இப்போ பாஜகவுக்கு உறுதியான எதிர்ப்பு திமுக, அதிமுகவுக்கு உறுதியான எதிர்ப்பு திமுக, திமுகவுக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ விசிகாவுக்கோ உறுதியான எதிர்ப்பு வந்து பாஜக. இப்போ தேமுதிகவுக்கு மிக உறுதியான எதிரி யார்? ஐடியாலஜிக்கல் எதிரி யார் அல்லது களத்தில் எதிரியார்? ஈவன் நேற்று இப்போ சமீபத்தில் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் கூட தன்னுடைய அரசியல் எதிரி திமுக, ஐடியாலஜி எதிரி பாஜகன்னு வெளிப்படையாக சொல்லிட்டார். அந்த மாதிரியான எந்த ஒரு தன்னுடைய எதிரி யார் என்பதை இந்த நிமிடம் வரைக்கும் தெளிவுபடுத்தாமல் இருப்பது தேமுதிகவுடைய ஒரு பெரிய பலவீனமாக இருக்குதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன்.